நண்பர்களே வெல்கம் பேக் டு மை சேனல். நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன கேம் பிளே பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன். ட்ரில்லு பிளாக்ஸு ஃபார் பிரெயின் ராட்டுன்ற ஒரு கேமு. இங்கே வந்து பிளாக்காக வச்சுருப்பானுங்க நண்பர்களே. அது வந்து நம்ம தோண்டி பிரெயின் ராட் எடுக்கணும். கொஞ்சம் கேட்கறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் போகுதுன்னு தெரியும். இப்போ நம்ம வாங்க தோண்டிக்கிட்டே வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே நண்பர்களே, நம்ம கேம் பிளே உள்ள வந்தாச்சு. ஸ்டார்டிங்லேயே ஒரு விஷயம் ஒன்று சொல்லிக்கிறேன் நண்பர்களே. நம்ம சேனலை பார்க்குறவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணாதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோ போட. அப்போ தான் நண்பர்களே நானும் கொஞ்சம் வளர முடியும். ஓகேவா நண்பர்களே? ஓகே, வளர்றதுனா போய் கெலாக்ஸு, அப்புறமா சாக்கோஸு, அதுக்கப்புறமா ஹார்லிக்ஸு அதெல்லாம் கூட்டிட்டா வளர்ந்துருவேன் அப்படின்னு கேட்பீங்க. உங்கள் கேள்வி எனக்கு புரியுது. இருந்தாலும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. ஓகேவா நண்பர்களே? சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து பிரெயின் ராட் எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. கடைசியாக வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு லைக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே நண்பர்களே, அப்போ தான் நான் பிரெயின் ராட்டில் எடுக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு இந்த பிரெயின் ராட் எடுத்துக்கலாம். பிர் பட்டாபிம், இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நண்பர்களே. சரி, ஓகே. மறுபடியும் தோண்டிட்டு தான் போகணுமா? இல்லையே, அங்கே இடம் இருக்குது. சரி, ஓகே, நம்ம வந்த வழியாகவே போயிடலாம் நண்பர்களே. இந்த பிரெயின் ராட் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ நம்ம பேஸில் வச்சிட வேண்டியது தான். சரி, ஓகே. இப்போ அங்கே இருந்தால் நண்பர்களே கொஞ்சம் அதிக காசு கொடுத்தது. ஸ்டார்டிங்லேயே 3K கொடுக்குற பிரெயின் ராட்டை வாங்குறது நம்மளாக தான் இருக்கும். ஸ்டில்ல பிரெயின் ராட்டில் கூட இவ்வளோ இருக்காது, ஆனால் எல்லாமே ஸ்டில்ல பிரெயின் ராட் வச்சு காப்பி தான் எல்லாமே. சரி, ஓகே, நம்ம இப்போ அப்கிரேட் பண்ணிக்கலாம் நண்பர்களே. நம்ம வந்து உடைக்கிறது அப்கிரேட் பண்ணிக்கலாம். நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ அப்கிரேட் பண்ணிப்போம் நண்பர்களே. அவ்வளோதானே. இப்போ ஸ்பீட் அப்கிரேட் பண்ணிப்போம். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம போயிட்டு மறுபடியும் இது ட்ரில்லு வாங்குறதா? ஆனால் நம்மக்கிட்ட இப்போ ட்ரில்லு வாங்குற அளவுக்கு காசு இல்லை. சரி, இப்போ வந்து நம்ம கொஞ்சம் சேர்த்து அப்கிரேடு ஃப்ரீயா இது? ஓகே நண்பர்களே, இது அப்கிரேடு பிரெயின் ராட் அப்கிரேடு வந்து ஃப்ரீ தான். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம அப்கிரேடை போட்டுக்க வேண்டியது தான். என்னடா அப்கிரேடு நீனு சீக்கிரம் போகணுன்டா டே தம்பி. சரி, ஓகே நண்பர்களே, நம்ம அப்கிரேட் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டு தோண்டி இன்றைக்கி வந்து ட்ரில்லியன் கணக்கான பிரெயின் ராட்டை எடுக்கிறோம். என்ன நண்பர்களே சொல்கிறீங்க? இப்போ பாருங்கள், நான் கடைசியாக போகும்போது என்கிட்ட ட்ரில்லியன் இருக்கணும். அப்போ தான் நான் வந்து இந்த சேலஞ்சில் ஜெயிச்சுவேன். இந்த கேம்லேயே. சரி, ஓகே நண்பர்களே, ஃபஸ்ட்டு தோண்டியாச்சு. இது என்னடா இது? தோண்ட முடியல. ஐயோ, தோண்ட முடியல. டேய் இருறா, தோன்றா தம்பி. நண்பர்களே, இது தோன்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? இதை தோண்டி போயிடலாமா? இருங்க, போயிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனால் ரொம்ப லேட் ஆகுது இது தோன்றதுக்கு. டே தம்பி, எவ்வளோ நேரம்டா ஆக்குவீங்க? ஓகே நண்பர்களே, ஒரு வழியாக நம்ம தோண்டி முடிச்சிட்டோம் நண்பர்களே. சரி, இது வந்து நான் ரொம்ப நேரம் தோண்டினேன், உங்களுக்கு ஸ்கிப் பண்ணி காட்டினேன், வேறு ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. இது நண்பர்களே, இது ஆனால் கொஞ்சம் 13 மில்லியன் தருது. இருந்தாலுமே நம்ம போயிட்டு எங்கன்னா பிரெயின் ராட் இருக்கா பார்த்துட்டு வரலாம். அது என்னது? பெல்லரினா கேப்பச்சினா தானே? ஓகே நண்பர்களே, எங்கள் பிரெயின் ராட் இல்லை. ஐயோ, எங்கள் பிரெயின் ராட் இல்லை. சரி, ஓகே, நம்ம பெல்லரினாவை எடுத்துடலாம். இது என்னடா இது? நண்பர்களே, பெல்லரினா காணோம். டைம் முடிஞ்சிச்சா? டே அட குரங்கு பையில, இங்கே இருக்க பெல்லரினாவை பார்த்தியாடா? ஐயோ நண்பர்களே, சொல்ல மாட்டேன் நண்பர்களே. சிம்பன்சினி பனானினி. சரி, ஓகே நண்பர்களே, நம்ம அடுத்த இது எவ்வளோ? டே நான் ஸ்டார்டிங் எடுத்ததே 3 மில்லியன் கொடுத்துதுரா. மில்லியனா? 3K கொடுத்துதுரா. ஐயோ, வாய் வேறு ஓடுது. சரி, ஓகே, அது ஸ்டார்டிங் எடுத்ததே எனக்கு 3K கொடுத்தது. இவனுங்கண்ணா 2.9K தானா? 2.9K. டேய் தம்பி, எவ்வளோ கஷ்டப்பட்டு தோணுன்னு எனக்கு தான்டா தெரியும். கொஞ்சம் கொடுங்கடா பிரெயின் ராட்டு. ஓகே, இது நல்லா தான் இருக்குது. இதையே நம்ம எடுத்துப்போமா? சரி, ஓகே, இதையே எடுத்தாச்சு. அவன் பாருங்க நண்பர்களே, எதையோ தூக்கின்னு ஓடனா இப்போ சர்ன்னு. என்ன பிரெயின் ராட்? அந்த பிரெயின் ராட் பேர் கூட தெரியாதுடா எனக்கு. சரி, ஓகே நண்பர்களே, நம்ம இப்போ போயிட்டு இதை அங்கே வச்சுட்டு நம்ம போயிட்டு அடுத்த பிரெயின் ராட்டுக்கு வர வேண்டியது தான் இங்கே மறுபடியும். சரி, ஓகே, ப்ளேஸ் பண்ணு. அவ்வளோதான், ப்ளேஸ் பண்ணியாச்சா? இப்போ காசு கலெக்ட் பண்ணிட்டு அப்கிரேட் பண்ணிவிடுவோம். ஓகே, 1 மில்லியன் கிட்ட வந்தாச்சு. நம்ம 700K வந்தாச்சு. ஏன்டா வாய் ரொம்ப வளருது? ஐயையோ. சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு காசெல்லாம் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே போய் தோண்டிட்டு அவ்வளோதான், முடிச்சிக்க வேண்டியது தான். சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்பீட் அப்கிரேட் பண்ணுவோம். இல்லை, ஸ்பீட் வேணாம், ஃபஸ்ட்டு நம்ம இதை அப்கிரேட் பண்ணுவோம். அப்கிரேட் பண்ணிட்டு அப்புறமா மிச்ச காசில் வந்து ஸ்பீட் அப்கிரேட் பண்ணுவோம். இல்லை நண்பர்களே, பண்ண முடியல நண்பர்களே ஸ்பீடு.
ஸோ ஓகே நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதை அப்கிரேட் பண்ணுறதுனால ஸ்பீட் அப்கிரேட் பண்ண முடியல. ஸோ ஓகே நம்ம ட்ரில் பண்ண வேண்டியது தான். ஓகே போடு ட்ரில்லை போடு. ஓகே நண்பர்களே போக வேண்டியது தான். இப்போ நம்ம ட்ரில் பண்ணிவிட்டு இதெல்லாம் எதுடா வச்சுருக்கீங்க, இதெல்லாம் தோன்றது கஷ்டமாக இருக்குடா, ப்ளீஸ்டா அண்ணனோட புரிஞ்சுக்கோங்கடா, அண்ணன் கஷ்டத்தை இது தோன்றது கஷ்டமாக இருக்குடா, எடுத்துருங்கடா இதை கேம்லேருந்து. சரி நண்பர்களே நான் இதை வந்து ஸ்கிப் பண்ணாமலே போடுறேன். எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு மட்டும் பாருங்களேன். இதை வச்சு நான் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிட்டேன். போன தடவை அப்கிரேடே பண்ணாமல் 50லேருந்து நண்பர்களே அந்த க்ரில் அப்கிரேடு 50லேருந்து எவ்வளோ கஷ்டமாக இருந்தது. சரி ஓகே இப்போ வந்து நம்ம அவ்வளோ பாதி வந்தாச்சு, பாதியில் முக்கால்வாசி வந்தாச்சு. இப்போ வந்து முழுசாக தோன்ற வேண்டியது தான். தம்பி சீக்கிரம் தோன்ற டைம் இல்லை. அப்பாடா தோண்டிட்டான் நண்பர்களே. படு என்னடா பெல்லரினா கேப்பச்சு நான் புடவை கட்டினுக்குது. சரி ஓகே நண்பர்கள் காணாமல் போயிடுச்சு. இதையும் தோண்ட முடியுமா? இது தோண்ட லேட் ஆகுது. அதனால் நம்ம இங்கே இருக்க பிரிண்ட் ராட் எதுனா ஒன்று எடுத்துகிட்டு நம்ம இங்கேருந்து ஜூட் விட்டுற வேண்டியது தான். ஓகே எந்த பிரிண்ட் ராட்டு நல்லா காசு தரும் அதுதான் நான் கேட்டது. அதே எடுத்துருவோமா? சரி ஓகே இதுவே எடுப்போம், கேரி பண்ணிக்க வேண்டியது தான். நம்ம வந்து 2 பிரிண்ட் ராட் கேரி பண்ண முடிஞ்சதுன்னா வச்சுக்கோங்களேன். அடுத்த தடவை நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். 2 பிரிண்ட் ராட்டு கேரி பண்ண முடிஞ்சதுன்னா. இப்போதைக்கு நம்ம இதை விட அதிக காசு தரதா பார்த்து இதை போட்டுட்டு அதை எடுக்கலான்னு பார்த்தா ஆனால் ஒன்றுமே இல்லை. சரி ஓகே நம்ம கேரியை வந்து அப்கிரேட் பண்ணி ஆகணும் நண்பர்களே. காமன் லக்கி பிளாக்கா? லக்கி பிளாக் இருக்குது ஆனால் அது காமனு. நம்ம வந்து அதை எடுத்து ஒரு 700 400 அப்படின்னு தரத்துக்கு இதுவே எடுத்துகிட்டு வரலாம். ஏன்னா அவ்வளோதானே நண்பர்களே தரோம் காமன் லக்கி பிளாக்லாம் உங்களுக்கே தெரியும். சரி ஓகே நம்ம ஸ்டில்ல பிரிண்டர்கிட்ட காமன் லக்கி பிளாக் இருக்கா? மித்திக்கு இருக்குது. ஆனால் ஸ்டில்ல பிரிண்டரில் எனக்கு தெரிஞ்சு நான் இதுவரையிலும் காமன் லக்கி பிளாக் பார்த்தது இல்லைடா. சரி ஓகே நண்பர்களே இப்போ வந்து இதுவும் நம்ம அந்த ஸ்டீல் க்ரில்லு வாங்கியாச்சு. இப்போ வந்து ஐயோ ட்ரில்லு சாரி என்னடா நீ கிரில்லுன்ற. சரி நண்பர்களே நானே வாயை குழப்பிக்கிறேன் நண்பர்களே சீரியஸாக. சரி ஓகே இப்போ வந்து நம்ம ட்ரில்லு சரி ஓகே இப்போ வந்து ட்ரில்லு வாங்கி இப்போ நம்ம போட வேண்டியது தான். காமன் ஏரியா இது. அடுத்தது போக வேண்டியது தான் மித்திக்கு அந்த மாதிரி நிறைய ரேரு அதெல்லாம் இருக்கும் நண்பர்களே. போக வேண்டியது தான். இது அன்காமனாக அடுத்தது போனால் ரேரு. சரி ஓகே இது ஈஸியாக தான் இருக்குது கொஞ்சம். நம்ம இதை தோண்டிடுவோம். நம்மக்கிட்ட இப்போது சில்வரா ஸ்டீலா இது? சரி ஓகே ஐயோ மறந்துட்டேனே. சரி ஓகே நம்ம இப்போ தோண்டுவோம். அந்த ட்ரில் இருக்குது நம்மக்கிட்ட. இது வந்து டைமண்ட் பிளாக் நண்பர்களே. இது டைமண்ட் பிளாக்கை தோண்டிட்டு அடுத்தது போனோம். அடுத்தது நான் பிளாக் இருக்க போதோ லாவா இருந்ததுன்னா என்னோடய கெஸ் படி லாவா இருக்கும். இல்லை நண்பர்களே க்ரீன் டைமண்டு. லவா காசத்தூர் 37.5K. ஆனால் லவா சத்துரே இந்த இடத்துல இருக்குதுன்னா வேறு எந்த பிரைட் ராட்டிங்க இருக்காதுன்னு என்ன நிச்சயம்? நம்ம தேடி பார்ப்போம். லவா சத்துரை விட அதிக காசு இல்லை நண்பர்களே. லவா சத்து தான் நண்பர்களே. படா இரு இங்கே என்ன வந்திருக்கு 33K. அப்போ கூட லவா சத்து என்னடா காணும் நண்பர்களே. இங்கேருந்து மண்டையா இங்கேருந்து லவா சத்துரை பாத்தியாடா? போங்க நண்பர்களே இது போயிடுச்சு நண்பர்களே. நம்ம இதுதான் நண்பர்களே எடுத்தாகணும், வேறு வழி இல்லை நண்பர்களே. லவா சத்துரை ஆசாசியாக இருந்தேன்டா. சரி ஓகே பரவாயில்ல. இது எவ்வளோ கம்மி? 5 தானே 4 தானே கம்மி. பரவாயில்ல 4K தான் கம்மி. அதை விட இது 4K அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டியாடா பிஆர்எஃப்? மனசுள்ளியே தேத்திக்கூடா நீ நண்பர்களே. இங்கே பார்த்தீங்களா நண்பர்களே நானே என் மனசுள்ளியே தேத்திப்பேன். அதுதான் நண்பர்களே. இப்போ வந்து நம்ம இதெல்லாம் காசெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அடுத்த ஒரு அப்கிரேடை போட்டு அடுத்த ஒரு ட்ரில்லை ஒன்று வாங்கிட்டு அப்கிரேட் பண்ணும்போது ட்ரில்லு பண்ணும்போது தான் பார்க்கலாம். மெயினாக ரீபத் இதில் பண்ண முடியும்ல? ஆமாம் ரீபத் பண்ண முடியும். ஆனால் இப்போ நம்மளுக்கு ரீபத் பண்ணலாம் காசு இல்லை. நம்ம மெயினாக போய் அப்கிரேட் தான் பண்ணோம். சரி ஓகே என்னடா இது? ரீபத் பண்ணால் தான் அடுத்தது. ஃபஸ்ட்டு ரீபத்தை முடித்தா தான் அடுத்தது பண்ண முடியும். நான் சொல்லி வாங்க முடியல அதுக்குள்ளே ரீபத்தே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எதெல்லாம் டச் பண்ணோம் ரீபத்துக்கு? இங்கேயே ரீபத்துன்னு இருக்குது. அதையே டச் பண்ணிடலாமா? இந்த ரீபத்தை ஸ்கிப் பண்ணோன்னா 19 ரோப்ளக்ஸ் கேட்குறானுங்க. டேய் 19 ரோபக்ஸ் இருந்தால் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஸ்டில்ல பிரிண்டரில் போயிட்டு ஒருத்தனோட வீட்டிலேருந்து திருடுவேன்டா. என்ன நினச்சிங்க? அவன் என்ன ட்ராகன் கேனோலோனி வச்சுருப்பான், அப்படி இல்லைன்னா வேறு எதுனா வச்சுருப்பான். நான் அதை போய் எடுப்பேன். ஸ்ட்ராபெரி எலிஃபெண்ட்லாம் நான் இதுவரையிலும் பார்த்தது கூட இல்லைடா. என் கண்ணில் காட்டுங்கடா எப்படின்னா. சரி ஓகே நண்பர்களே நீங்களும் இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி எலிஃபெண்ட் பார்த்ததே இல்லைன்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நோ ப்ரோ அப்படின்னு. அப்படி பார்த்துருக்கீங்கன்னா எஸ் ப்ரோ அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. ஓகேவா நண்பர்களே? நீங்கள் பார்த்துருந்தா நான் பார்த்த மாதிரி நான் அதை நினச்சி மனசை தேத்திப்பேன். சரி ஓகே இப்போ வந்து 18
18 மூச்சு நின்றுச்சுரா. 18.5 மில்லியனா நண்பர்களே? 18.5 மில்லியன் எனக்கு கிஃப்ட் பண்ணிட்டு போகிறான். டேய் ஐயா தோற நீ பல்லாண்டு வாழணும் ஐயா தோற. ஐயா தோற நீ பல்லாண்டு வாழணும் ஐயா தோற. நண்பர்களே நல்லவனாக இருக்கா நண்பர்களே. இப்போ நம்ம போய் ட்ரில்லை வாங்கிடு. 400 மில்லியனா? இப்போ நான் போயிட்டு ஒரே ஒரு தடவை போயிட்டு காசை கலெக்ட் பண்ணணும். ஏன் 400 மில்லியன்றது எனக்கு அத்துப்படி. அங்கே பேர் 500 வந்துட்டேன்டா. டே தம்பி எனக்கு தெரியாமல் நீ பண்ணுறடா. நீ அவன் பேர் என்னது? கேப்பினோவா? ஐயோ அவன் பேரை வந்துட்டேனே. சரி விடுங்க, கலாய்க்கூடாது அவனை, பாவம் சின்ன பையன். சரி ஓகே, கத்தி வச்சு நிற்கிறான் பார்த்தீங்களா? சாமுராய் நினைப்போ. சாமுராய் நினைப்பா. இரு அண்ணன் வந்து உன்னை அடிக்கிறேன். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம போய் பழம் தோண்ட ஆரம்பிச்சிருவோமா நண்பர்களே? ட்ரில் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஓகே அவ்வளோதான். ட்ரில்லு. என்னடா பொறுமையாகுது ட்ரில்லு நண்பர்களே? எனக்கு பொறுமையாக ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்டா பொறுமையாகுது? நான் போன தடவை இதையே கொஞ்சம் வேகமாக தான்டா பண்ணேன் நண்பர்களே. இது எனக்கு தெரிஞ்சு பொறுமையாக அட்ட பாவீங்களா நண்பர்களே? ஏன் பொறுமையாகுதுன்னு இப்போ தான் நம்மள தெரியுது. நம்ம ரீபத்து பண்ணோன்ட்டு அப்கிரேட் ஆகிடுச்சுல்ல நண்பர்களே. அதில் வந்து மிச்சம் நம்மளுக்கு 10 தான் தந்துக்கிறானுங்க. அதனால தான் இப்போ பொறுமையாகுது. நம்ம இப்போ வந்து பிரெயின் ராட்டெல்லாம் எடுக்க தேவையில்ல. நம்ம போயிட்டு இப்போ அப்கிரேட் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பொறுமையாக பிரெயின் ராட் எடுத்துப்போம் நண்பர்களே. இப்போ வந்து நம்ம ட்ரில்லுன்றது நிறைய பவர் கொடுக்கறது இல்லை போல் நண்பர்களே. அது வந்து இடத்த கொஞ்சம் பெருசாக தோண்டும். அந்த அளவுக்கு பவர் வச்சுருந்தா இது உங்களுக்கு நான் சொல்கிறது புரியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஆனால் கொஞ்சோண்டு புரியுது. உங்களுக்கு புரிஞ்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம போய் அப்கிரேட் பண்ணணும் நம்ம. ஓகே அப்கிரேடு. ஓகே அதான் கேரி வந்து 100 மில்லியன். சரி ஓகே, நம்ம வந்து கேரி அப்கிரேட் பண்ணலாமா? எனக்கு நம்ம ஃபஸ்ட்டு மெயினான அப்கிரேட் பண்ணுவோம். நம்ம வந்து இதை அப்கிரேட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் கேரி இல்லைனா கவர் எது வேணால். இப்போ வந்து நம்ம ஸ்பீடு அப்கிரேட் பண்ணுவோம் நண்பர்களே. ஓகே ஸ்பீடு ஃபஸ்ட்டு கேரி. ஓகே ஸ்பீடு அப்கிரேட் பண்ண வேணாம். ஏன்னா வந்து நம்மளுக்கு ஸ்பீடு ஏற்கனவே இருந்ததே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ வந்து நம்ம இல்லை நண்பர்களே, ஸ்பீடும் கொஞ்சம் கம்மியாகிட்டு தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஐயோ அவசரப்பட்டிய குமார். ஓகே நம்ம ஆனால் கேரி அப்கிரேட் பண்ணியிருக்கோம்ல, அது போதும் நண்பர்களே. ஸ்பீடை விட கேரி நல்லாயிருக்கும். இதோ பாருங்க வேகமாக தோண்டுது. குழப்பாதீங்கடா என்ன நண்பர்களே. நானே குழம்பிட்டேன் நண்பர்களே. இது ஸ்பீடு ஆல்ரெடி இருக்கா இல்லைனா கேரி தான் ஸ்பீடா தெரியலையே. சரி ஓகே. கேரிக்கும் ஸ்பீடுக்கும் சம்மந்தமே இல்லையே. இல்லைடா சம்மந்தம் இல்லாமல் வளர்ற. சரி ஓகே லாவாக்கே வந்துட்டோம் நண்பர்களே நம்ம. ஓகே லாவாவையும் தோண்டிடுவோம். தோண்டு. ஓகே நண்பர்களே, ஒரு வழியாக இதையும் தோண்டி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இதை பார்த்தீங்களா? டிராகன் கெனலோனி. நான் வரும்போது நான் திரும்ப நண்பர்களே நினச்சேன் அதிகமாக காசு இருக்குது. ஓகே இதை நம்ம கேரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் நண்பர்களே. பார்த்தா டிராகன் கெனலோனி. ஒருத்தன் புஷ்ஷுன்னு ராக்கெட் வேகத்தில் போனால இதை தூக்கி தான் நண்பர்களே போனான் அவன். ஐயோ நண்பர்களே, டிராகனே கிடச்சிட்டானா? அவ்வளோதான். அப்போ குட்டி டிராகனுங்கடா அப்படின்லாம் கேட்கக்கூடாது நண்பர்களே. ஏன்னா வந்து நம்ம இந்த டிராகனே கொஞ்சம் காசு கம்மியாக தான் இருக்கான். அந்த ரைனோ இருக்கான்ல, ரைனோ இதை பாருங்க. குட்டி டிராகன் கேட்டிங்களா வந்துட்டான் பாருங்க. அந்த ரைனோ இருக்கான்ல, ரைனோ அவனை கொஞ்சம் அதிகமாக இருக்கான். இவன் கொஞ்சம் கம்மியாக இருக்கான். கொஞ்சம் இல்லை ரொம்பவே கம்மி தான். நம்ம தோண்டுக்கு அவன் அவ்வளோ காசு ஒர்த்தெல்லாம் கிடையாது. டிராகன் கெனலோனி. டேய் டிராகன் கெனலோனியை பற்றி தப்பாக சொல்கிறேன்டா. டிராகன் கெனலோனி ஃபேன்ஸ் அசம்பிள். ஏடா வளர்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னு வைங்களேன். நீங்கள் வந்து அசம்பிள் ஆகி என்னை எல்லாருமே கமெண்டில் போட்டு தீப்பீங்க. அதனால தான் நானே சொல்லிட்டேன். டிராகன் கெனலோனின்றது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு இருங்க நண்பர்களே யோசிச்சுக்கிறேன். ஒரு கலெக்ஷனுக்காக வாங்குறது. ஓகேவா நண்பர்களே? கலெக்ஷனுக்காக வாங்குறது. காசுக்காக இதை வாங்க முடியாது. இதை பாருங்க கொஞ்சம் கம்மியாக தான் தரான் டிராகன் கெனலோனி. சரி நண்பர்களே, இப்போ வந்து நம்ம இது தான் எடுத்திருக்கோம். ஓகேவா நண்பர்களே? ஓகே சரி நண்பர்களே, இதுக்கு மேலே நம்மளால் ட்ரில்லு போட முடியாது. அதனால் இதோட இந்த கேம் ப்ளே வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம் நண்பர்களே. ஏன் அப்படி சொல்கிறேன்னு வைங்களேன், ஆல்ரெடி நம்ம வந்து ரொம்ப நேரம் இது பண்ணியாச்சு. இதோட இந்த கேம் ப்ளே வீடியோ முடிச்சிக்கலாம். இந்த கேம் ப்ளே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுறங்க. அப்புறம் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க PRFல. ஓகே நண்பர்களே, இப்போ நான் போயிட்டு வரேன். பாய். என்னதுல இது?
நண்பர்களே இருங்க, நான் ஜாயின் பண்ணுன்றேன். இவனுங்க கேமில் ஜாயின். ஓ இது அவன் கையில் என்ன வச்சுக்கிறான்? கிஃப்ட்டு எத்தனை பில்லியனு? 4.3 பில்லியனா? நண்பர்களே இப்போ நான் சந்தோஷமாக இந்த வீடியோவை முடிக்கிறேன். இப்போ நான் போயிட்டு வரேன். பாய் 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 பாய்.